அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, சித்தர்கள் பல அரிய மூலிகைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு ஒரு மூலிகைகளுக்கும் ஒரு ஒரு பிரத்யோக சக்திகள் இருக்கும். அதே போல் நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு வச்சுக்கோங்க, கிளுகிளுப்ப அப்படிங்கிற ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மூலிகைக்கு ஏன் கிளுகிளுப்ப அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மூலிகை எப்படின்னா இந்த மூலிகையில் வரக்கூடிய காய்கள் காஞ்ச பிறகு இந்த மூலிகையை பிடுங்கி நம்ம இப்படி இப்படி அடித்தோம்னு வச்சுக்கோங்க, கிளு கிளுன்னு சவுண்டு, கொலுசு சவுண்டு மாதிரி கேட்கும். அதனால தான் இதை கிளுகிளுப்பு. இந்த சிறு பிள்ளைங்கள்லாம் கையில் டப்பன்னு வச்சு அடிச்சுக்கிட்டு கிளு கிளுன்னு அடித்து விளையாடுவாங்கள்ல, அதுக்கு நம்ம கிளுகிளுப்புன்னு சொல்கிறோம்ல. அதே போல் தான் இந்த மூலிகை காஞ்ச பிறகு அதை எடுத்து இப்படி அடித்தோம்னா அதுக்கு கிளுகிளுப்ப அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால தான் இந்த மூலிகைக்கு கிளுகிளுப்ப அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கிளுகிளுப்ப மூலிகையிலேயே பல வகையான வகைகள் உண்டு. இப்போ எப்படி இந்த எருக்கல்லே ஊதா இருக்கலை, வெள்ளை இருக்கலை, இந்த மாதிரி ரெண்டும் கலந்த இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வகைகள் நிறையா இருக்குதோ, அதே போல் இந்த கிளுகிளுப்பைகள்லையுமே வகைகள் நிறையா இருக்குது. சரிங்களா? இந்த கிளுகிளுப்பையில் மஞ்சள் பூ கிளுகிளுப்பு இருக்கும், ஊதா பூ பூத்த கிளுகிளுப்பு இருக்கும், வெள்ளைப்பூ பூத்த கிளுகிளுப்பு இருக்கும். சரிங்களா? இந்த கிளுகிளுப்ப வகைகள்லேயே நிறைய வகைகள் உண்டு. சரிங்களா? ஒவ்வொரு கலர் கிளுகிளுப்பைக்கும் ஒவ்வொரு பிரத்யோக சக்திகளுக்கும். இந்த ஊதா கலர் கிளுகிளுப்பைனா உச்சாடன வேலைகளுக்கு இந்த கிளுகிளுப்பை பயன்படுத்தலாம். மஞ்சள் கலர் கிளுகிளுப்பை வசிய வேலைகளுக்கு இந்த கிளுகிளுப்பை பயன்படுத்தலாம். வெள்ளைப்பூ கிளுகிளுப்ப மூலிகையில் நம்ம என்ன செய்யணும்னு வச்சுக்கோ, மோகன விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதே போல தனித்தனியான விஷயங்களுக்கு தனித்தனி மூலிகை பிரத்யோக சக்திகளாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மூலிகைகள் அப்படி என்ன கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஊதா கலர் கொண்ட பூ கலர் கொண்ட கிளுகிளுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கு தேவைப்படுறது. சரிங்களா? அந்த தேவைப்படுற விஷயம் இந்த கிளுகிளுப்பையை வச்சு நம்ம எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்க்கிறது, மாந்திரிக விஷயத்துக்கு பயன்படுத்துறது, இந்த மூலிகையை வச்சு எப்படி மை அரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு சில மூலிகைகளை எல்லா நேரங்கள்லையுமே நம்ம பறிச்சிட முடியாது. சரிங்களா? ஏன்னு வச்சுக்கோங்க, சித்தர்களே சொல்லியிருக்காங்க, இந்த மூலிகைகள் இந்த நேரத்தில், இந்த நட்சத்திரத்தில், இந்த நாளில் தான் பறிக்கணும், பறிச்சாதான் வேலை செய்யும்னு அகத்திய மாந்திரிக காவிய நூலில் மூலிகைகளை பறிக்கிற நேரம், இந்த மூலிகை எந்த நேரத்தில் பறிக்கிறதுங்கிறத விவரமாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அதுக்காக நம்ம எல்லா மூலிகையும் போய் எல்லா நேரத்துலையும் எடுத்து அரைச்சி பண்ணினோம்னா வேலை செய்யுமானா கிடையாது, அப்படி வேலை செய்யாது. சரிங்களா? இந்த ஊதா கலர் கிளுகிளுப்ப மூலிகையை எந்த நாளில் பறிக்கணும் அப்படின்னா, ஏகாதசியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் போய் அந்த மூலிகையை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னென்னா இந்த மூலிகை என்னைக்கு பறிக்கணும்னா, ஏகாதசியும் வியாழக்கிழமை வரக்கூடிய நாளில் தான் பறிக்கணும். அந்த நாள் எப்போ வருதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு, சரிங்களா, அந்த நாள் எப்போ வருதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டு அந்த மூலிகை கிட்ட போய் மேற்கு திசையை பார்த்து நின்றுக்கிட்டு அந்த மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகை முழுவதையும் வேறறாமல் பிடிக்கணும். சரிங்களா? பிடுங்கிட்டு என்ன செய்யணும்னா, வீட்டில் கொண்டாந்து வச்சு அந்த மூலிகைகள்லாம் என்ன செஞ்சால் மஞ்சள் தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த வேருக்கு இந்த வேற கையில் வச்சுக்கிட்டு உச்சாடன உங்களுக்கு என்ன உச்சாடன மந்திரம் தெரியுமோ அந்த உச்சாடன மந்திரத்தை 1008 முறை அந்த வேருக்கு உரு கொடுத்து அதை செப்பு தாயத்துலேயோ இல்லை வெள்ளி தாயத்துலேயோ அடைச்சி நீங்கள் யாருக்காவது கட்டிக்கிற கொடுத்தீங்கன்னா அருமையாக உச்சாடனம் வேலை செய்யும். உச்சாடனம் அப்படின்னாவே விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து அதை விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம். சித்தர்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, மிருக உச்சாடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காடுகளில் தவம் இருக்க போகும்போது இந்த தாயத்தை என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா கட்டி கழுத்தில் கட்டிக்கிடுவாங்க, இல்லைனா கையில் கட்டிக்கிடுவாங்க. இந்த தாயத்தை இருக்கும்போது மிருகங்கள் பக்கத்தில் வராது, அதாவது ஓடிடும். அவளை கண்டு அந்த மிருகங்கள் பார்த்து பயந்து ஓடிடும். அதுக்காக இதை பயன்படுத்தலாம். இப்போ உள்ள உலகத்தில் நம்ம எதுக்கு
எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒருவர் வந்து ஏவல், பில்லி, செய்வனை, சூனியம், பேய், பிசாசு இந்த மாதிரி கோளாறுகள்னால ஒருவர் வந்து பாதிப்படைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு, தீய சக்தியினால ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா, இந்த வேற உச்சாடன மந்திரத்தை 1008 தடவை சொல்லி வெள்ளித்தாயத்தில் செப்பு தாயத்தை அடைச்ச அந்த நபருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவல் பில்லி செய்வனையுமே ஓடி போயிடும் உடலை விட்டு. சரிங்களா? உடலை விட்டு ஓடி போயிடும். பேய் பிடிச்சவங்களுக்குலாம் விரட்டவே தேவைப்படையாது. அந்த தாயத்தை நீங்கள் மந்திரிச்சு கொடுத்து கட்டிக்கிட்ட சொன்னாவே அந்த அந்த பேய் பிசாசுனால அந்த உடலை இருக்கவே முடியாது. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த உச்சாடன மூலிகை தான் கிளுகிழுப்பை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை வந்து இன்னொரு வகையாகவும் பயன்படுத்தலாம். இது என்ன மார்க்கம்? இதை வந்து தாயத்து முறையில் அடைச்சி கொடுக்கறது ஒரு மார்க்கம். இன்னொரு முறை எப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த மூலிகையில் வச்சு எப்படி மை அரைச்சி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு வந்து அது எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மூலிகைகளை நம்ம சொன்ன நாளில் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்து வச்சுக்குங்க. அப்புறம் அந்த மூலிகைகளை பச்சை கற்பூரம் கொண்டு அப்படிங்கிட்டு வந்து வச்சுட்டு பச்சை கற்பூரம் கொண்டு அதை எரித்து கறியாக்கிடுங்க. சரிங்க? கறியாக்கிய பின்பு அந்த மூலிகையை கல்வத்தில் போட்டு அத்தரு, புனுகு, ஜவ்வாது, கோரோசனை இது மாதிரி போன்ற வஸ்துக்களெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சுக்குங்கன்னா நல்லா மை பக்குவத்தில் அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு காராம்பசு நெய் விட்டு, அதாவது காராம்பசு நெய் கிடைக்கல அப்படின்னா நாட்டு மாட்டு பசு நெய் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நாட்டு மாட்டு பசு நெய் சேர்த்து மை பக்குவத்தில் அரைச்சி என்ன வச்சுக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அரைங்க. இந்த உச்சாடன மந்திரத்தை சொல்லிக்கிட்டே என்ன செய்யுங்கன்னா அந்த மையை அரைங்க. அரைச்சி முடித்த பிறகு ஒரு செப்பு டப்பால் அந்த மையை வலிச்சு வச்சுட்டு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அந்த தெய்வத்துக்கு செவ்வரளி பூனால மாலை கட்டி போட்டுட்டு நீங்கள் உங்கள் முன்னாடி என்ன செஞ்சுன்னா வடக்கு திசையை பார்த்து உட்காந்துக்குங்க. அந்த தட்டில் ஒரு தட்டில் அந்த மை டப்பாவை வச்சு அதை சுற்றி பூக்கள் போட்டு வச்சு உங்கள் முன்னாடி அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்து எடுத்து வச்சு அந்த மைக்கு உயிர் கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி 11 நாள் நீங்கள் ஒரு நாளைக்கு 1008 வீதம் 11 நாள் நீங்கள் ஜபம் பண்ணிங்கன்னா அந்த மை வந்து உயிர் பெறும். இந்த மையை நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த மையை இந்த பேய் பிடிச்சவங்க, இந்த மாதிரி ஏவல் பில்லி செய்வனை சொன்னினால பாதிக்கப்பட்டவங்க, இந்த பீடை தரித்தனியம் உடலுக்குள்ளே எந்த ஒரு தீய சக்தி இருந்து வந்து கோளாறு கொடுக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறிது அந்த ஒரு டப்பில் வலிச்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை 48 நாள் அவங்கள வச்சுக்கிட்டு வர சொல்லுங்கள். இப்படி அவங்க தொடர்ந்து 48 நாள் இந்த மையை வச்சுக்கிட்டு வந்தாவே போதும். உடலில் அந்த தீய சக்தினால் தாக்கு பிடிக்க முடியாது, உடலை விட்டு ஓடி போயிடும். சரிங்களா? திருப்பி வராது. அதுக்காகத்தான் இந்த மை முறைகளை வந்து பயன்படுத்தி பலன் பெற்றிருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ தொகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.